ஒரு டயலாக் இருக்கு. அந்த டயலாக்ல என்ன சொல்றாருன்னா, இந்த கதையில நான் குழந்தைகளை மாத்தி வச்சதுனால இப்போ அந்த மேல் சாதியினர் கொண்டாடக்கூடிய அந்த பையன் வேற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் இந்த மேல் சாதியினர் அவங்க அந்த குழந்தைய அந்த சமூகம் வளர்க்குறாங்க. ஆனா பாருங்க, சாதி என்பது சமூகம் என்பதும் பிறப்பால் கிடையாது, வளர்ப்பால் தான். ஒரு வளர்ப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த மனிதர்கள் நடந்துக்கிறாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த குழந்தைய நான் மாத்தி அங்க வச்சுட்டேன், அவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்தவன், ஆனா அந்த சாதியினரோட சேர்ந்ததுனால அவங்களுடைய குணாதிசயம் தான் அந்த பையனுக்கு வருது. அவனும் அதே மாதிரி அந்த வெறியோட இருக்கிறான். எங்க சாதியினர் எங்க கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குங்கிறத அவனும் சொல்றான். அதே மாதிரி அந்த சாதியில பிறந்த ஒரு பையனை நான் அந்த ஒரு டவுன் ட்ராடன் பீப்புள்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வச்ச பொழுது அவன் போராட்டம், எனக்கு உரிமை வேணும்னு சொல்லி குடிபிடிக்கிறான். ஸோ அதனால வளர்ப்புல தான் இருக்கு. நாம் இன்னாருக்கு பிறந்தவங்க, இன்னார் நம்ம இதுதான் நம்முடைய குடும்பம்னு தெரிஞ்சு அந்த வளர்ப்புல தான் இந்த சாதிகள் வருதே தவிர பிறப்பால் எல்லா மனிதரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த கதையை உருவாக்கி